ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேபி கார்ன் மசாலா தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஆப். இந்த பைமோட்டோ ஆப் மூலிமா நமக்கு வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பைமோட்டோ ஆப் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுறதுனால 20% ஆஃபர் கிடைக்கும். ப்ராடக்ட் எல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ப்ரைஸ்லாம் ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேபி கார்ன் மசாலா செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, தக்காளி, ஆனியன், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது அளவு பேபி கார்ன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இது போல் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு கொதி அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு தண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து தனியாக ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது டொமேட்டோ வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லை நல்லா கிரேவி நமக்கு தேவை அப்படின்னா மிக்சியில் அரைச்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இதோட நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி அரைச்சதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. மிக்சியில் அரைச்சி சேர்த்ததுனால நமக்கு கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்கும். இது நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் தேவையான மசாலா பொருள், மிளகாய் தூள், மஞ்சத்தூள், அடுத்து மல்லித்தூள், சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வர ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பேபி கார்ன் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். பேபி கார்ன் ஆட் பண்ணதும் சிம்மிலே வச்சுட்டு ஒரு 5-7-8 மினிட்ஸ் வந்து அது நல்லா வேக விடுங்க. அதிலே வந்து மசாலாலாம் நல்லா ஏறட்டும். நல்லா வெந்து வர ஸ்டேஜில் ஃபைனலாக கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சப்பாத்தி, பரோட்டா இல்லை சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இது போல் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.